அவை இடப்பாலானை மலம் கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை பிறைதவள் செஞ்சடையினானை சலம் கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே. இந்த பாடல அருமையா சொல்றார். குலம் கொடுத்தான், என்ன? அடியவர் குலத்தில் பிறக்கச் செய்தான். குடிப்பிறப்பு குலம். கோள் நீக்க வல்லான். கோள் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். இந்த இடத்துல நல்ல அடியார் குடியில் பிறக்க வைத்து என் துன்பங்களை எல்லாம் நீக்க வல்லவன். குலவரையின் மடப்பாவை இடப்பாலான். குலவரை வரைனா மலை, உயர்ந்த மலை. அந்த மலையினுடைய அரசனாகிய மலையரசனுடைய மகள் மடப்பாவை. அந்த மலைமகளை இடப்பால் உடையவன். மலம் கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவன். மலம் ஆணவம், கண்மம், மாயை என்ற உயிரை பற்றியுள்ள அழுக்குகளாகிய 3 மலங்களையும் அந்த மலங்களுடைய வலிமையை கெடுத்து அந்த மலங்கள் உயிரின் அறிவை ஆட்கொள்ளாமல் உயிரினுடைய அறிவு திருவருளை பற்றி மேலோங்கி இருக்கும் வண்ணம் அந்த மலங்களுடைய வலிமையை கெடுப்பவன் சிவபெருமான். மலம் கெடுத்து அப்புறம் மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்டவன். மா தீர்த்தம் உயர்ந்த தீர்த்தம், புனித நீர் அப்படின்னு. இந்த இடத்துல புனித நீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா திருவருள். பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த தன் திருவருள் தந்து அருளினான் அறவை என்று நல் அடியார்கள் புகவிட்டு அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். இப்ப அடியார்களோட சேர வச்சு அவங்கதான் உறவுன்னு வாழ வச்சு அதன் வாயிலாக மும்மலங்களினுடைய வலிமையை கெடுத்து திருவருள் என்ற புனித நீரில் என்னை மூழ்கச் செய்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவன். திருவருள் கொடுத்து மூழ்க வைத்தான். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி. எங்கன்னா வெள்ளம் கங்கை காவிரி மாதிரியா? இல்லைங்க, இது திருவருள்ங்கிற வெள்ளம். அப்ப அந்த தீர்த்தம் ஆட்டிக்கொண்டான். நானா நினைச்சா என் அழுக்கு போகுமா? இந்த உடம்புல இருக்கிற அழுக்கே தினம் தினம் சோப்பு போட வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சோப்பு போடுறோம், 2 தடவை பல்லு விளக்குறோம், வாரத்துல 2 தடவை தலை குளிச்சாதான். ஆமா, இந்த அழுக்குக்கே இவ்வளவு பாடுபடுறோமே, உயிரை பற்றியுள்ள அழுக்கு நம்மளால போக்கிக் கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்க தாங்க இன்னும் அது வேலை அதிகமா ஆகுது இல்லையா? ஆணவமலம் படிக்க படிக்கதான் என்ன ஆகுது? இன்னும் அது சேர்ந்து வேலை செய்யுது இல்லையா? இது இயல்பு. அந்த அழுக்கை யாரு போக்க முடியும்? திருவருள் தான் அந்த வலிமையை கெடுக்க முடியும். இந்த வலிமையை அவன்தான் கெடுக்கணும். அவன்தான் திருவருள் வெள்ளத்தில் நம்ம அழுத்தணும். நானா போய் மூழ்கலாம் முடியாது. அப்படிப்பட்ட மறையவன் பிறை தவள் செஞ்சடையினான். பிறை தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செஞ்சடையை உடையவன். சலம் கெடுத்து, சலம்னா பொய், பொய்யை கெடுத்து தயாமூல தன்மம் எனும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பி. இந்த தொடர் அருமையான தொடர். பொய்யை கெடுத்து தயாமூல தன்மம் எனும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்கள். தாழ்ந்தோர்னா வணங்கினார்கள். எந்த வழி நின்று? தத்துவத்தின் வழி நின்று. என்ன தத்துவம்? தயாமூல தன்மம் எனும் தத்துவம். அது என்னங்க தத்துவம்? எனக்கு தெரிஞ்சது 36 தத்துவம் தான் இல்லையா? நாதம், விந்து,
சதாசிவம் அப்படின்னு தொடங்கி நிலம், சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், தாத்துவிகம், இதுதானங்க படிச்சிருக்கிறோம். அந்த தத்துவத்தை எல்லாம் படிச்சாதான் தயாமூல தன்மத்தின் தத்துவம் தெரியும். இதெல்லாம் பார்க்காமையே நம்ம படிக்கலைன்னா தெரியாது. ஓ, சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இத்தனையும் செய்யறாராட்டிருக்குது. தாயனமோ அதே இந்த உலகம் தானா அது பாட்டுக்கு இந்த பிரம்மா தான் படைப்பாராட்டிருக்குது, திருமால் தான் காப்பாராட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம்தான் தெரிஞ்சது இதெல்லாம் சிவபெருமான் செய்யறாராமே. சரி, இங்க தயாமூல தன்மம் அப்படிங்கிற தத்துவம்னா என்ன அப்படின்னா, இறைவன் வகுத்த நெறி. என்ன நெறி? அவன் வகுத்த நெறி, அவன் உயிர்களுக்கு காற்ற நெறி, அவன் உயிர்களுக்கு செய்யக்கூடிய கருணை அந்த நெறியில தான் இருக்குது. முதல்ல இரக்கம், முதல்ல இரக்கம், அப்புறம் அடிநிலை, அறம் அப்படிங்கிற உண்மை. அறம், இரக்கம், இது ரெண்டும் தான் இன்றியமையாதது. இங்க ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள் எல்லா வரலாறையுமே பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய அருள் வாழ்க்கையில நீங்க திருமருகள் அந்த வரலாறு பார்க்கிறப்போ, இறந்த வணிகனை பதிகம் பாடி எழுப்பினார். அது காரணம் என்னங்க? இரக்கம். திருவேலிமலைக்கு போனார், பசிப்பினி, பாசி தீரவே காசு நல்குவீர், இறைவன்கிட்ட பெற்று செய்கிறார். இப்படி பொய்யை கெடுத்து, பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கிடந்தேன், பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுதூரும். நிறைய மணிவாசகர் சொல்றார், பொய்யெல்லாம் மெய்யென்று. இப்ப நாம பொய்யினே நமக்கு தெரியறதில்ல, அதனால பொய் அப்படிங்கிறதே தெரியல, மெய்யின்னு நினைக்கிறோம். இப்ப பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அதை விடணும். பொய் கெடுத்து, பொய்யை விட்டுட்டு பெருமான் திருவடியையே பற்றுக்கோடாக பற்றி இரக்கம் அறம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அப்பெருமானை வணங்கி நிற்பவர்களுக்கெல்லாம் நலம் கொடுப்பான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலம் நல்குவான். யாருக்கு? குளமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. நலம்னா என்னங்க? உடல் நலமா? கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தானில்லாத சிறியேற்கு. என்னெல்லாம் நல்லா இருக்குல்ல கேட்டா, ஏன் நல்லா இருக்கிறேங்க, எனக்கு என்ன? மணிவாசர்கிட்ட போய் கேட்டா, நலம்தான் இல்லாத சிறியேன். ஏன்? அவனை நினைக்கலையே, உள்ளத்துல அவன் கலக்கலையே, அன்பு வல்ல, அதனால கலக்கல. கலந்த அன்பாகி அன்பு இல்லாதனால கசியில, உருகுல. இது நான் இல்லாதனால நான் நலம் இல்லாதவன், நலம்தான் இல்லாத சிறியேன். இந்த நலம் என்னத்தை தருங்க? மறுபடியும் மீண்டு வாராவழி அருள் புரிவான். மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நலம் இருந்தா? கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் இருந்தால் மறுபடியும் இங்க வர வேலை இல்லை. இங்க வந்தா தானே உடம்பு, அதுல கண்ணு மூக்கு காது, கண்ணு வலி, தலைவலி, காலு வலி, பிரஷரு, சுகரு, மூட்டு தேய்மானம், இடுப்பு தேய்மானம், கை தேய்மானம், இதெல்லாம் இந்த உடம்பே இல்லைன்னா வேலையே முடிஞ்சுதுங்க. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். நீங்க சாமிகிட்ட வேண்டும்னு நினைச்சீங்கன்னா பிறவாமை வேண்டுங்க. இல்லைங்க, எனக்கு பிறவாமையெல்லாம் வேணாம், எனக்கு நிறைய வேண்டியது இருக்குது அப்படின்னு வேற எதையா வேண்டுனீங்கன்னா பிறப்பு வேண்டாமையே வரும். நீங்க கேட்கலாம் வேணாம், பிறவாமையை கேட்காம
வேற எதையெல்லாம் கேட்டீங்கனாலும் பிறப்பு டிஃபால்ட், ஆட்டோமேட்டிக்கா பிறப்பு வரும். அதனால அது தானா வருது. அதை ஏன் போய் அந்த பிறப்புக்கு வர்றதுக்கு அதை எதையும் ஏன் கேட்பான? அதனால வள்ளுவர் சொன்னாரு, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, இரவாத இன்ப அன்பு வேண்டி பிறவாமை வேண்டும். பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். இந்த நலம் அந்த அடியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை தரும். அதை தருபவன், அந்த நலத்தை கொடுப்பவன் யாருங்க? நல்லாற்றானை அடியே நான் நினைக்க பெற்று உய்ந்தேன். பூவிரியும் மலர்கொன்றை சடையினானை புறம்பயத்தெம் பெருமானை புகழூரானை மாயிரிய களிருரித்த மைந்தன் தன்னை மறைக்காடும் வழிவளமும் மண்ணினானை தேயிரிய திகழ் தக்கன் வேள்வியெல்லாம் சிதைத்தானை உதைத்து அவன் தன் சிரம் கொண்டானை நாவிரிய மறைநவின்ற நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று இந்தவாறே. பூவிரியும் மலர்கொன்றை, பூவாக விரியும் கொன்றை மலர். நீங்க கொன்றை மலர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அப்படியே அததான் இங்க பூ விரியும் கொன்றை மலர் சடையினானை. இங்க அவன் சடையே கொன்றை மாதிரி தான் இருக்கும். இங்க இடத்துல பூவை சொல்லலைங்க, அவன் சடைய சொல்றார். நீங்க ஆனாய நாயனார் புராணத்தை படிச்சீங்கன்னா இங்க அவரு வந்து பார்க்கிறார், புல்லாங்குழல் கருவி வச்சிருக்கிறாரு, பசுக்கூட்டங்களை மேய்க்கிறவரு. ஒரு நாள் அப்படி வரும் பொழுது அங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு கொன்றை மரத்தை பார்க்கிறாரு. பார்த்த உடனே சிவபெருமான் சடை வருது, நினைவுக்கு வருது. இது பெருமானுடைய சடை இல்லையா அப்படின்னு நினைச்சு அஞ்செழுத்த புல்லாங்குள்ள வாசிக்கிறாராம். என்னாச்சுங்களா? எல்லாம் அப்படி அப்படியே நின்று போச்சான். நீங்க இந்த படத்துல பார்த்துரு, பழைய படத்துல அப்படியே நின்னுக்கும். திருவிளையாடல்ல காடு மலை அப்படி அருவியெல்லாம் நிற்கும். நான் அசைந்தால் அப்படிம்பாரு, எல்லாம் அசையும். அந்த மாதிரி ஆனாயர் நாயனார் வாசிக்கிறப்போ எல்லாம் இயக்கமற்று உருகி நின்றதாம். சேக்கிழார் சொல்றார். நாம படத்துல பார்த்துதான் ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். இது பெரிய புராணத்திலே சொல்லிட்டார். அப்போ அப்படி அவனுடைய சடையில கொன்றை இருக்குங்க. அந்த கொன்றையே சடையே அப்படிதாங்க இருக்கும். பூவிரியும் கொன்றை மலர் சடையினானை. கொன்றை மலர் எப்படி இருக்குமோ விரிஞ்சு அது மாதிரியே சடையுடையவன். புறம்பயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான், புகழூரில் இருப்பவன், மா இரிய களிறு, மா இரிய களிறு, கயாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த யானையினுடைய தோலை உரித்த மைந்தன், மறைக்காட்டிலும் வழிவளத்திலும் நிலை பெற்று எழுந்தருளி இருப்பவன். இந்த இடத்துல மாயிரிய களிறினார். மற்ற விலங்குகள் கண்டு அஞ்சி ஓடக்கூடிய வலிமையுடையது யானை. யானைக்கு முன்னால எல்லா விலங்கும் அஞ்சி நடுங்கி ஓடிடும். அந்த யானையினுடைய தோலையே உரித்தான். தேயிரிய திகழ்த்தக்கன் வேள்வி எல்லாம் சிதைத்தான். தேயிரிய, எல்லா தேனா தேவர்கள், எல்லா தேவர்களும் அஞ்சி ஓடும் வண்ணம் தக்கனுடைய வேள்வியை சிதைத்தான். திருவுந்தியார்ல பார்த்துக்கலாம். வளைந்தது வில்லு அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுல எல்லாம் சொல்லிட்டார், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மரக்கருணை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உதைத்து தக்கன் வேள்வியை சிதைத்து தக்கனை உதைத்து அவன் தன் சிரம் கொண்டான். தலையை அறுத்தாச்சு. நாவிரிய மறைநவின்ற நல்லான். வேதங்கள் தன்னுடைய நாவிலிருந்து தோன்றும் வண்ணம் வேதங்களை சொன்ன பெருமான் நல்லாற்றானை அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே. சொல்லானை சுடர்பவள சோதியானை தொல்ல உணர் புறம் ஒன்றும் எரியச் செற்ற வில்லானை எல்லார்க்கும் மேலானானை மெல்லியலால் பாகனை வேதம் நான்கும் கல்லாலின் நீழல் கீழ் அறம் கண்டானை காலத்தியானை
கையிலை மேய நல்லானை நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று இந்தவாறே. சொல்லான் அப்படின்னார். சொல்லின் கண் உள்ளவன் அப்படின்னு பொருள். சுடற்பவள சோதியான் ஒளியுடைய பவளம் போல விளங்குபவன். தொல் அவுணர் புறம் ஒன்றும் தொன்மையான அசுரர்களுடைய 3 புறங்களையும் வில்லினால் எரியச் செற்றவன். எல்லாருக்கும் மேலானானை, எல்லாருக்கும் மேலன்டர். நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான் ஸ்டேட். எல்லாருக்கும் மேல, ஏங்க எல்லாமே தீர்ந்து போச்சு அதுலயே. எல்லாருக்கும் மேலான் அவன், அவனுக்கு மேல யாருமே இல்லை. எல்லாருக்கும் மேலான்னா அவனுக்கு மேல யாரும் இல்லைன்னு அர்த்தம். மெல்லியலால் பாகன், மெல்லிய இடையுடைய உமையம்மையை பாகமாக கொண்டவன். 4 வேதங்களையும் கல்லாலின் நீழல் கீழ் இருந்து வகுத்து கொடுத்தவன் கண்டான். அப்படின்னா வகுத்து கொடுத்தான். இப்ப நாம கேட்டு படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சிவபெருமான் வேதத்தை சொன்னாரு, அவரு யார்கிட்ட கேட்டாரு? சொல்லாமல் சொன்னார்ல. அந்த சொல்லாம சொன்னவரு எங்க கத்துக்கிட்டாரு வேதத்தை அப்படின்னா, ஓதாதே உணர்ந்தவன். சிவபெருமான் யாரு? ஓதாதே உணர்ந்தாய் போற்றி. அப்பதான் சொல்றாருங்க, கல்லாலின் நீழல் கீழ் அறம் கண்டான் காலத்தியான் கைலை மேய நல்லான், நல்லான் குணபூரணம் உடையவன். அந்த நல்லாற்றானை அடியேன் நான் நினைக்க பெற்று குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க குறைகளால் கூற்றுவனை குமைத்த கோனை அன்றாக அவுணர்புறம் 3 வேவ ஆரழல்வாய் ஓட்டி அடர்வித்தானை சென்று யாது வேண்டிற்று ஒன்று ஈவான் தன்னை சிவனே எம்பெருமான் என்று இருப்பார்க்கு என்றும் நன்றாகும் நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று இந்தவாறே. குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க. குன்றாத மாமுனிவன்னா மார்க்கண்டேயன். சாபம் நீங்க, அவருக்கு இருந்த சாபம் நீங்குவதற்காக. ஏன்? முன்னை வினை பற்றியே வாழ வந்தது. அந்த மார்க்கண்டேயர் இந்த மண்ணுக்கு வந்தார். 16 ஆண்டு காலம் வாழ்ந்து முடிப்பதற்காக வந்தார் அந்த மாமுனிவர். அந்த அந்த மார்க்கண்டேய முனிவருடைய சாபம் நீங்குவதற்காக திருவடியினால் குறைகளல் திருவடியினால் கூற்றுவனை குமைத்தான். இந்த கூற்றுவனை எட்டி விதைச்சார். யாரு? கோன், யாவர்க்கும் தலைவன். அன்றாக அவுணர் புறம் 3 அன்றுதல், அன்றாகனா அன்றுதல் உடைய அப்படின்னா பகைமை உடைய, பகைத்தலை செய்யக்கூடிய அசுரர்களுடைய 3 புறங்களையும் நெருப்பிலே வெந்து அழியும்படி ஆரழல்வாய் ஒட்டி அடர்வித்தான். தீக்கடவுளை அம்பாக கொண்டு முப்புறங்களை எரித்தான். சென்று ஆது, சென்றாதுங்கிறத சென்று யாது அப்படின்னு பிரிக்கணும். சென்று யாது வேண்டிற்று, நீங்க அவங்கிட்ட போய் என்ன கேட்டாலும் ஈவான் தன்னை. அருமையான தொடர். அப்பர் சுவாமி தாண்டகத்துல இந்த கருத்தை நிறைய இடத்துல வலியுறுத்துகிறார். சோற்றுத்துறை தாண்டகத்திலையும் சொல்றார். அடியார்கள் வேண்டிற்று, அடியார் விண்ணப்பம் கேட்டு வேண்டிற்று ஈபவன். சாமிகிட்ட உங்களுக்காகவோ இல்லை யாருக்காகவும் சரி, பெருமான்கிட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் ஈவான், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அப்படின்னு பாடியிருக்கிறார். அதே கருத்து இங்கேயும் சொல்றாரு. சிவனே எம்பெருமான்
என்று இருப்பார்க்கு என்றும் நன்றாகும் நம்பி. எப்பையும் அவன் நன்றானவன். யாருக்கு? என்றும் சிவனே என்று இருப்பார். சிவனே இரு, சிவனே இரு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? ஆமா, சிவனே இருக்க மாட்டியா அப்படிம்பாங்க. நமக்கு தெரியாது, என்னடா எப்ப பாரு சிவனேன்னு இரு சிவனேன்னு இருங்கிறாங்களே தவிர இந்த சிவனேன்னு இருந்தா என்ன கிடைக்குது பாருங்க. தேவாரம் பாடினாதான் தெரியுது. சிவனே என்று எம்பெருமான் என்று இருப்பார்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது நடந்தாலும் என் பெருமான் இருக்கிறான்னு இருக்கணும். அப்படியா? சும்மா விடக்கூடாது, இன்னைக்கு பார்த்தலாம் அப்படின்லாம் போகக்கூடாது. என்னத்துங்க சிவசிவா பார்த்துக்கிறான். ஒரு பெரிய இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி சிவன் இருக்கின்றான் என்று நாம் இருக்கணும். நாமளா போயிட்டு நாம எதை நாம செய்யறோம்னு முயற்சி செய்யாம, இன்பமானாலும் துன்பமானாலும் இது என் வினை வழி வந்தது அப்படின்னு எய்தவனை நாடி இருக்கணுமே தவிர வேற எதையும், அதுக்கு பேர் தான் சிவனேன்னு இரு. இன்பம் வந்துச்சா சிவசிவா, துன்பம் வந்துச்சா சிவசிவா திருவருள் அப்படின்னு இருக்கணும். அதைத்தான் இங்க சிவனே என்றிருப்பார்க்கு என்றும் நன்றானவன் அப்படின்னா எல்லா நலங்களுமாயிருப்பவன். பெரிய புராணம் படிக்கிறப்ப நிறைய ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றுலையும் பார்க்கலாம். அருள் செய்கிறவர்களும் நாம பெரிய புராணம் படிக்கிறப்ப என்னங்க இந்த சாமி இப்படிலாம் செய்யுது, இந்த சாமி இப்படிலாம் செய்யறதா அப்படின்னு இருக்கும். அப்புறம்தான் தெரியும் இவ்வளவு அன்பாங்க இவருக்கு இந்த சாமி மேல. இவ்வளவு அன்பான்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இத்தனையும் செஞ்சிருக்கிறான் பெருமான். வந்து இருக்கிறதுலயே 3 நம்ம பட்டணத்தாரே சொல்றார், நம்ம தாயுமானவர் எல்லாம் பெருமக்களும் சொல்றாங்க. ஏன் யாராலையும் செய்ய முடியாதுங்க இது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், இனி நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பருக்கு. சாமி சிறு தொண்டர் மாதிரி வாளால மகவறிந்து உனக்கு அமுது ஊட்டலாம் என்னால முடியாது, செய்ய முடியாது யாராலையும். நான் 6 நாள்ல கண்ணுல ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி தன் கண்ணை பேத்து அப்பனாரே கண்ணப்பரு, அந்த மாதிரிலாம் என்னால. தீண்டி வீராயின் எம்மை திருநீலகண்டம்னு சொன்ன அடுத்த நொடி எம்மை என்றதனால் எந்த பெண்ணையும் மனதாலும் தீண்டேன்னு வாழ்ந்தார. 18 வயசு அப்ப அவருக்கு. நினைச்சு பாருங்க, இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது வயசு 70 80. அப்போ 60 வயசு வாழ்ந்திருக்கிறார். எப்படி? எந்த பெண்ணையும் மனதில் நினைக்காம. இப்ப சிவபெருமான் வந்து இதெல்லாம் காமிக்கலினா நமக்கு தெரியுமா? ஏங்க இப்படி அன்பு செலுத்தி இருக்கிறார், திருநீலகண்டம்ங்கிற நாமத்துக்காக இவ்வளவு அன்பாங்க அந்த நாமத்து மேல. சாமி மேல அன்பு இருக்கிறது அடுத்தது, திருநீலகண்டம்னு அவர் பேரு சொன்னதுக்காங்க அப்படின்னு சிவபெருமான் வந்து அந்த அருள் செயலை இந்த உலகத்துல நடத்தவும் தான் திருநீலகண்டருக்கு இவ்வளவு அன்பா. திருநீலகண்டம் திருநீலகண்டம் நாம சொல்ல கொள்ளலாம், நமக்கு அன்பு வளரும். காலத்தி மலையில குடிமித்தேவரா வந்து கண்ணுல ரத்தத்தை காட்டவும் தான் கண்ணப்பர் அன்பை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வடநாட்டு துறவி மாறி வந்து சிறு தொண்டர்கிட்ட பிள்ளைக்கறி கேட்டவும் தான் சிறு தொண்டருடைய அன்பை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சிறு தொண்டர் மட்டுமல்ல, சிறு தொண்ட நாயனாருடைய மனைவியார், அவருடைய அந்த சமையல் பணி செய்யக்கூடிய தாதியார் சீராளன், இப்படி ஒவ்வொரு வரலாறும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஆக அவங்க அந்த அன்பு செலுத்தி அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு சாமி? எல்லா நலனுமா இருந்தார்.
அவங்க எதையுமே யோசிக்கல. ஒவ்வொரு நிலையிலும் தான் தொண்டு தடைபடக்கூடாது, என்ன ஆனாலும் சரி நான் செய்யற தொண்டு இன்னைக்கு நடந்தே தீரணும். அந்த தொண்டு தொண்டுனே இருந்தார்கள், சிவனேன்னு இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு எல்லா நலமாய் சிவபெருமான் இருந்தார். நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, சீராளன் கூப்பிடுனோடனே கூப்பிட்டாங்க, வந்து சேர்ந்தான். கண்ணப்பர் அப்படியே அற்புதமான கோலத்தோட கைலாயத்துல சிவபெருமானுக்கு வளத்துல இருக்கிறார். அப்பர் சாமி எலும்பு நெஞ்சு தேய கைலாயம் போனார். ஆனா அப்படியே அந்த அருள் கோலத்துல மண்ணுல குளத்துல மூழ்கி எழுந்தார். எங்க போச்சுங்க அந்த குறையெல்லாம்? அவனை நினைச்சதுனால அது குறை இல்லைங்க, அதெல்லாம் நிறைவாச்சு. எங்கேயாவது நடக்குமா? ஏன்னு ஒரு கை அடிபட்டுருச்சுங்க, இந்த சூழல் இந்த நகம் போயிடுச்சுங்க, அவ்வளவுதான். இது இந்த புண்ணு வந்துருச்சு, அழுகி போயிடுச்சு, மறுபடியும் நகமே வராது. எப்ப சிவனேன்னு இல்லைன்னா? சிவனேன்னு இருந்த பெருமக்களுக்கு எல்லா நலன்களுமாய் அவன் இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த ஊருமே இல்லை. எல்லாரும் பெருமான் திருவடியில பேரின்ப வாழ்வில் இன்னமும் திருவடியில் இருக்கிறாங்க. அதான் இங்க சிவனே எம்பெருமானே என்று இருப்பார். அந்த என்ன வரணும்னா நமக்கு என்ன வருங்க? அவன் எல்லாத்தையும் தருவாங்கிற உணர்வு வரணும் நமக்கு. நீங்க சென்று யாது வேண்டினாலும் தருவான், வேண்டிற்று ஒன்று ஈவான். அந்த நல்லாற்றானை நினைக்க பெற்று உய்ந்தேன். 10வது பாடல் நிறைவா சொல்ற, இரவாமே வரம் பெற்றேன் என்று மிக்க ராவணனை 20 தோல் நெறிய ஊன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி மீண்டே உற்றபினி தவிர்த்தருள வல்லான் தன்னை மறவாதார் மனத்தென்றும் மண்ணினானை மாமதியம் மலர்கொன்றை வன்னி மத்தம் நரவார் செஞ்சடையானை நல்லாற்றானை நானடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறு. எங்க சிவபெருமான் எல்லாம் தருவாரா? எல்லாம் தருவாரா? எனக்கு நம்ம நீ சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை. அப்படியா? சரி சொல்றேன், அப்பர் சாமி சொல்ற கேட்டுக்கோ. இரவாமே வரம் பெற்றேன் என்று தன்னிடத்தில் சாகாத வரத்தை பெற்றவன் ராவணன். சிவபெருமானத்துல சாகாவரம் பெற்று விட்ட உடனே அவன் அறியாம என்ன பண்ணுச்சு? இது சிவபெருமான் கொடுத்த வரம்னு நினைக்காம நான் சாகாவரம் பெற்றேன் அப்படின்னு நினைச்சான். எது அவனா பெற்றான்? கொடுத்தது யாரு? பெற்றேனுங்கிறப்பயே கொடுத்தவன் ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா? அத பெற்றேனுங்கிற இடத்துல கொடுத்தவனை மறந்துட்டான். நான் பெற்றேன், நான் படிச்சேங்க, நான் சம்பாதிச்சேங்க, நான் போனேங்க, நான் வந்தேங்க. இந்த உடம்பு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மா இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை. தாய் வயிற்றுக்குள்ள இந்த உடம்பு எலும்பு இதெல்லாம் சேர்த்து கட்டி இவ்வளவு உயரம், இந்த அளவு காது இருக்கணும், கண்ணு இருக்கணும், இப்படின்லாம் வச்சது யாரு? எல்லாருக்கும் தாயா இருக்கிறவன். அவன் இல்லாம தாய் வயிற்றுக்குள்ள நாம வளர்ந்துருக்க முடியாது, தாய் இல்லாம இங்க வர முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்? நான் படிச்சேங்க, நான் சம்பாதிச்சேன், நான் இப்படின்னு வாழ்றேன். அப்போ அந்த அறியாமை என்ன பண்ணுது? அதுக்கு வேலையா தானே, யான் எனது. மணிவாசர் யான் எனது எனும் உரை மாய்க்கணும் அப்படின்னார். அப்ப ராவணன் என்ன பண்ணா? அந்த செருக்கினால் 20 தோளினால் கைலாய மலையை பெயர்த்தெடுத்தான். நான் எல்லாம் கேட்டா சிவபெருமான் தருவாரா அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்றார் அப்பர். இப்ப நான் கேட்கிறேன் அப்பர் சுவாமிகிட்ட, சாமி இவ்வளவு 9 பாட்டு சொன்னீங்க, நினைச்சு உயிர்ந்துட்டேங்கிறீங்களே சாமி, எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த உறுதி வரலையே. எல்லாம் தருவாரா அவரு? எல்லாம் தருவாரான்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லாம் தருவார்னு நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன சொல்ல முடியல. தருவாரா தருவாரான்னு தான் நான் நிக்கிறேனே தவிர
தருவார்னு உங்களை மாதிரி என்னால சொல்ல முடியல. அதுக்கு விடை சொல்றாரு. அந்த ராவணன் சிவபெருமான்கிட்டயே வரம் பெற்றான். அந்த செருக்குனால அவன் கைலாய மலையே பெயர்த்தெடுத்தான். அந்த ராவணனுக்கு சிவபெருமான் உறவாகினான். காலில் போட்டு மிதிச்ச அந்த சிவபெருமான் நாம் என்ன சொல்லுவோம்? வச்சாய நல்லா போட்டு மிதி, அவன் உங்ககிட்டயே வாங்கிட்டு, நானா இருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டோம். அப்படி சும்மா விட்டவன அப்படிம்பேன் நான். போ, உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கணும் அவனை சும்மா விட்ட அப்படிம்பேன். சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஊன்றி உறவாகி காலில் மிதிச்சார். எதுக்கு? பையனுக்கு படிப்பு வரணும் வாதியார் அடிச்சார். அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வெரி குட், சூப்பரா நல்லா படிப்பாரு. இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், இவனுக்கு பேனா பரிசு தரேன்னு கொடுப்பார் இல்லையா? எப்பயும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அடிப்பாரு. நல்லா படிச்சா பாராட்டவும் செய்வார். சிவபெருமான அதான், அவர் தான் உலகத்துல வாதியார் அவர் தான். அவர் ஊன்றினான். ஊன்றி அந்த பெருமானை என்ன பண்ணா? இன்னிசை கேட்டு உறவாகி, உறவாகிங்கிற சொல்ல எடுத்து இன்னிசை கேட்டுக்கு பின்னால போட்டு இன்னிசை கேட்டு உறவாகி இறங்கி, அவன் பாடின பாட்டை கேட்ட உடனே அப்படியே கால் எடுத்துட்டார். என்ன ஆயிட்டாராம்? பகை போச்சுன்னு இல்லைங்க, உறவாகிட்டாராம். அடாடா, நம்பியாரு சொல்றாரே, நந்தமரு ஊரன் என்றான். இவன் யார் என மந்திர மாமுனிவர், இவன் யார் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான். சாமியே சொல்றது எப்படிங்க? நான் சொல்லிக்கலாம் 300 நாளைக்கு 3000 தடவை சொல்லிக்கலாம், நான் சிவனுக்கு அடியார், நான் சிவனடியார் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அவன் சொல்லணுமே, இவன் என்னுடைய அடியவன் அவன் சொல்றது பெருமையா, நான் சொல்றது பெருமையா? அவன் சொல்றதாங்க பெருமை. அப்போ உறவாகி இறங்கி இரக்கம் கொண்டா. இரக்கம் கொண்டு என்ன பண்ணா? சரி போ, பொழைச்சி போன்னு மட்டும் விட்டுல, சரி போ அப்படின்னு விட்டுட்டானா? இல்ல, சும்மா விடலையாம். என்ன பண்ணாரு? மீண்டே உற்ற பிணி தவிர்த்து அருளினான். மறுபடியும் அந்த செருக்கு வராம அவனுக்கு அருள் செய்தான். வாழ்நாளையும் தேரையும் போர் வாளையும் கொடுத்து அவனுக்கு இருந்த பிணியை தவிர்த்து அருள செஞ்சான். இப்ப சொல்லுங்க, சிவபெருமான்கிட்டயே வரம் வாங்கி அந்த நன்றியை மறந்து அவன் இருக்கிற அந்த கைலாயத்தையே பேர்த்தெடுத்த ராவணனுக்கு சிவபெருமான் உறவாகி அத்தனையும் கொடுத்தார்னா நாம கேட்கற தரமாட்டாரா என்னங்க? நிச்சயம் தருவார். யாருக்கு? மறவாதார் மனத்தென்றும் மண்ணி இருக்கக்கூடியவன். மதியம் கொன்றை வன்னி மத்தம் தேன் நிறைந்த செஞ்சடையானை நல்லாற்றானை நான் அடியேன், நான் அடியேன், நான் அடிமை. சாமிகிட்ட போன என்ன வரணும்? அடிமை பண்பு உள்ள போகலே வந்துடணும். சட்டை கழட்டினா மட்டும் போதாது, அதையும் கழட்டி வச்சிடணும். நான் எனது எனும் உரை மாய்க்க கோதில் அமுது ஆனானை குலாவு தில்லை கண்டேனே அப்படின்னார். அப்படி போக போகதான் என்னங்க அந்த நலத்தை எல்லாம் பெற முடியும் என்று அப்பர் சாமிகள் பதிகத்தை நிறைவு செய்து அடுத்த பதிகத்துக்கு போவோம்.